ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் இருக்கோம், பூந்தமல்லியில் இருக்க பிரான்ச்சில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னெல்லாம் அவைலபிள்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். டிமார்ட்டில் பொறுத்த வரைக்கும் வெறும் வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸ் மட்டும் இல்லாமல் மெயினாக மளிகை சாமான்லாம் ரொம்ப ரொம்ப ரேட் ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. யூஸ்வலாக இருக்க ஷாப்ஸை விட டிமார்ட்டில் நிறையவே ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பட் மளிகை சாமான் இருக்க இடத்துல வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க அலோவும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி சண்டே போனதுனால ஓவர் ரஷ், பயங்கர க்ரௌட் இருக்குது. ஸோ நீங்களுமே டிமார்ட்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்டாக சாட்டர்டே சண்டே மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். பில்லிங்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம். குறைஞ்சது இங்கெல்லாம் போனோன்னா நமக்கு மினிமம் 3000லேருந்து 6000 ஈவன் 10,000 கூட பில்லிங் ஆகலாம். பட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு தான் அவங்க பில் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். அதே மாதிரி நமக்கு டிமார்ட்டில் நம்ம ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேஸ்ட்டு. நம்ம நிறைய பல்காக வாங்கி வச்சுப்போம். ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம்னா, இங்கே போனோம்னா நமக்கு இப்போ நம்ம ஒரு 3000 பில் பண்ணோம்னா மற்ற இடத்துல இங்கே போகும்போது அது 2500 வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. டிமார்ட் பொறுத்த வரைக்கும் ஹேர் ட்ரையில் அவங்களோட ஓன் பிராண்டே வச்சுருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 400. இதை தவிர நமக்கு நார்மலாக அவைலபிள்ஸ் இருக்க எல்லா பிராண்ட்ஸுமே அங்கே இருக்கும். டிஸ்பிளேயில் எந்த ஐட்டம்ஸ் எடுத்தாலுமே எம்ஆர்பி ரேட் என்ன, அவங்க இப்போ என்ன ப்ரைஸில் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது இப்போ எம்ஆர்பி உங்களுக்கு 1500 இருக்கலாம். பட் உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இங்கே 1100, 1000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு பயங்கரமாக ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களோ அங்கே என்ன எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்கோ அதை நீங்கள் நெட்லேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நெட்லேயுமே விட நிறைய ஐட்டம்ஸ் இங்கே எம்ஆர்பி கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஐ மீன் ஆஃபர் ப்ரைஸ். வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு குட்டி ஃபேன் பார்த்தோம்ல, அது 599. இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, 999க்கு. இது மோஸ்ட்டாக நமக்கு கிச்சன்லலாம் பயங்கரமாக வெந்து போகும்ல, அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா மேக்கப் ஐட்டம்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் தேவைப்படும். ஏர் ஃப்ரையோட ரேட்டில் உங்களுக்கு 4000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நமக்கு தான் அதிலலாம் சமைக்க தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பொருள் வேணாலும் வாங்கி கிச்சனில் வச்சுக்கலாம். எங்களை மாதிரி ரெண்டல் ஹவுஸ்லலாம் இருந்தோன்னா அடிக்கடி நம்ம தூக்கிட்டுலாம் போக வேண்டியது இருக்கும், எல்லாமே சேர்த்து. ஸோ இதுக்காகவே சொந்த வீடு வாங்கணும் போல இருக்குடா சாமின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே இருக்க எல்லா பொருள் பார்த்தாலும் நமக்கு ஆசையாக தான் இருக்கும், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். நம்ம வீடியோலையுமே உங்களுக்கு நான் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இப்போ காமிக்கிறேன். நான் கேரளா போயிருந்தப்போ அந்த லுல்லு மால்னு சொல்லியிருப்பாங்களே, அங்கே பார்க்கும்போது பயங்கர ப்ரைஸிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இங்கே நம்மளோட டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் 1/3 தான் இருக்குது இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களுமே லுல்லு மால் உங்கள் நியர்பையில் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸும் அந்த ப்ரைஸும் உங்களுக்கு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான குட்டி குட்டி கப்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் நமக்கு ஜஸ்ட் 29லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கப்பு பாருங்களேன், வாழையில் போட்டு இருக்க மாதிரி இருக்குது பிரிண்ட்டு. நான் இந்த மாதிரி தட்டில் பார்த்துருக்கேன், பட் கப்பு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு 69. நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ அதையுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் செராமிக்ஸ், பீங்கான் இந்த மாதிரியான ஐட்டங்கள்ஸ் எல்லாம். இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் பார்த்துருப்போம். நம்ம வீட்டுக்கு தேவைனாலும் நம்ம வாங்கி போய் வச்சுக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அதில் ப்ரொவைட் பண்ணலாம். கொஞ்சம் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. யூஸ்வலாக நம்ம என்ன சில்வர் பிளேட்ஸில் தான் கொடுப்போம். பட் இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் பார்க்கும்போது பசங்களுக்குமே கொஞ்சம் ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகும், வாஷிங்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஜார் ஐட்டம்ஸ் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஒரு 1 இயர் பேக். அதில் 150 அந்த ரேஞ்சஸில் இருந்துச்சு. பட் இதில் 4 பீஸஸே எனக்கு 99 தான் போட்டிருக்காங்க. செம்ம கம்மியாக இருக்குது ப்ரைஸ் மீஷோ விடவே. இது கிச்சன் செட் மாதிரி உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. 4 பிளேட்டு 2 கிண்ணம் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 179க்கு இருக்குது. நிஜமாவே சூப்பர் ப்ரைஸ் தான் சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள்லேருந்து மீடியம் சைஸ் கிண்ணம் வரைக்குமே இருக்குது. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான். இது போக உங்களுக்கு டின்னர் செட்டுமே வச்சுருக்காங்க. பட் என்னால் வீடியோவில் தான் எடுக்க முடியல, அங்கே கொஞ்சம் க்ரௌடட் இருந்ததுனால. 800, 1000 இந்த இதுக்கெல்லாமே உங்களுக்கு டின்னருக்கு ஐட்டம்ஸ் தேவையான எல்லா செட்ஸுமே அதில் கவர்ட் ஆகிருந்துச்சு. 12 செட்ஸு, 15 செட்ஸு ஒவ்வொன்றில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போகும்போது அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸஸ், கண்டெய்னர்ஸ் ஜஸ்ட் 99 இந்த மாதிரி இதில் இருக்குது. இதுவே நம்ம கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் போனோம்னா நமக்கு 200, 300 மாதிரி இருக்கும். பட் டிமார்ட்டில் வெறும் 99 தான்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதெல்லாம் லுலு மால்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா ப்ரைஸிங் போட்டிருந்தாங்க. பட் நம்மதுல வந்து பார்த்தீங்கன்னா, வாவ்! இவ்வளோ தானா ப்ரைஸு? அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாரி கப்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்ல நெறைய கப்ஸ் வாங்கியிருக்கேன். நெறைய உடைச்சிருக்கேன். அதனால என் ஹஸ்பண்ட் என்ன வாங்க விட மாட்டேங்கிறாரு. கப்பெல்லாம் உங்களுக்கு 29, 39 ரூப்பீஸ்லயே சூப்பரா வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸு. நம்பவே முடியல. அந்த மாரி ப்ரைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. கப் லவர்ஸ் வந்து உங்களுக்கு கப்லாம் வாங்க பிடிக்கும். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும்னா, கண்டிப்பா நீங்க டிமார்ட் போம்போது இந்த செக்ஷன வந்து விசிட் பண்ணி பாருங்க. நெறைய வெரைட்டீஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் பிலோ 1000லயே உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. எது எடுக்கிறது, எது வைக்கிறதுன்ற மாரி ஒரு கன்ஃப்யூஷனே வரும். இதுலயுமே வந்து நெறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம்ஆர்பி என்ன, ஆஃபர் பிரைஸ் என்னன்னு சொல்லி அதுலயுமே ஒவ்வொன்னுத்துலயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல யாராவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். பட் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லப்பா. ஸ்கூல்லாம் இப்போ ரீஓப்பன் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்குமே நீங்க வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கணும்னா இங்க வந்து வாங்கலாம். இந்த மாரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்லாம் உங்களுக்கு 170, 190 இந்த மாரி ரேஞ்சஸ்லயே சூப்பரா இருக்கு. இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. இது வந்து நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிளெயின் போக உங்களுக்கு கலர் ஐட்டம்ஸுமே அவைலபிள் இருக்கும். ரெட்டு, பிங்க், கிரீன் இந்த மாரி கலர்ஸ்ல. ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு 200, 250 இந்த மாரி இதுலயுமே சூப்பரா இருக்கு. இந்த மாரி ஜார்ஸ் வந்து நம்ம கிச்சன்ஸ்க்கு தேவைப்படும்ல, மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொட்டுறதுக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 29, 39 இதோட வந்து கேப்ல இருக்கு. ஐ மீன் இது வந்து உங்களுக்கு வுட்டன் கேப்ல இருக்கு. நல்லாருக்கு. ஸோ ஏர் டைட் கண்டெய்னர். இது எல்லாமே நமக்கு டைனிங் டேபிள்ல வைக்கிற மாரி ஐட்டம்ஸ் தான். கிரேவிஸ்லாம் நம்ம பண்ணி எடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். குக்கிங்ல ஆசைப்படுறவங்க, ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு அப்படியே நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் டிமார்ட் போனீங்கன்னா, உங்களுக்காகவே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. ஐ திங்க் இது வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து கொட்டி வச்சுக்கிற ஜார்ன்னு நெனைக்கிறேன். பார்க்க அழகா இருக்கு. நம்மளோட இஷ்டம் தான். நம்ம எத வேணாலுமே அதில ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிண்ணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மூடி செம்ம டைட்டா இருந்துச்சு. பட் ப்ரைஸுமே இது வந்து 100, 110 இந்த மாரி ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க. இந்த ஜாருமே உங்களுக்கு வந்து வுட்டன் கேப் தான் குடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாரி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட்டடாவும் இருக்கு. இது வந்து ஆயில் ஊத்துற கேன். ஐ திங்க் 1/2 லிட்டர்ன்னு நெனைக்கிறேன். இது செம்மையா இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது. நல்லா ஒரு ஸ்டைலான லுக்கும் இருந்துச்சு. நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி, இதில வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டு, நம்ம கேப்ப வந்து ஓப்பன் பண்ண நான் ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து தப்பான ஆங்கிள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்புறமா தான் தெரியும். இது ஜஸ்ட் நம்ம வாட்டர் பாட்டில்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி சிப் பண்ணுவோம். ஸோ அந்த மாரியா தான் வச்சிருக்காங்க. நான் தான் கொஞ்சம் பல்ப் வாங்கிட்டேன். குக்கர் ஐட்டம்ஸுமே உங்களுக்கு நெறைய வச்சிருக்காங்க. உங்களுக்கே அந்த டிஸ்ப்ளேல பாருங்க. சிலது வந்து உங்களுக்கு 1300 பட் இங்க வந்து 1000 இந்த மாரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. எம்ஆர்பிய விட பயங்கரமா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து பாருங்களேன் 4000 ரேஞ்சஸ்ல இருக்கு. பட் அது வந்து 2000 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். டிமார்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா கிச்சன் ஐட்டம்ஸுமே நமக்கு வந்து ஆஃபர் இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அத மட்டும் வாங்கலாம். ஏன்னா இங்கலாம் போனா நம்ம கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுவோம். நம்ம ஒண்ணு வாங்கலான்னு போனா, நம்ம வேற ஒண்ணு எக்ஸ்ட்ராவாவே வாங்கிட்டு வந்துருவோம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ போகும்போது நான் ரூ. 2000க்கு மேல எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். என்னோட பட்ஜெட்டே வந்து ரூ. 2000 தான். ஆனா இங்க போனதுக்கப்புறமா 5000 கிட்ட வந்துருச்சு. ஸோ கார்ட் யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு வர மாரி. அதனால தான் சொல்றேன். இங்கலாம் நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போலாம். இல்லன்னா நம்ம தேவை உள்ளதுன்றத விட, தேவை இல்லாதது கூட நம்ம வாங்கிட்டு வர நெறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் கிரெடிட் கார்ட்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, போச்சு. இப்ப நம்ம வந்து வாங்கும்போது பரவால்ல பார்த்துக்கலான்னு தோணும். ஆனா அந்த பில் பே பண்ற டைம் வரும்போது, ஆஹா! அன்னைக்கு தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிட்டோமோ! அப்டின்ற ஒரு ஃபீல் வரும். குழந்தைங்களுக்கு இல்ல ஹஸ்பண்டுக்குலாம் நம்ம வந்து இது ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்குலாம் குடுத்து விடலாம். மோரு, ஜூஸ் எல்லாம் குடுத்துட்டு, அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா மோர்லாம் எடுத்துட்டு போய் குடிச்சா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாரி கிச்சன் ஐட்டம்ஸ் போக, லஞ்ச் பேக் செட்ஸுமே வந்து உங்களுக்கு நெறைய அவைலபிள்ஸ் இருக்காங்க. இந்த மாரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே பிராண்டட். வெறும் 2 மட்டும் இருக்கிறது வந்து உங்களுக்கு 300லேருந்து இருக்கு. ஸோ டிசைன்ஸ பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸுமே வந்து மாறும். இதோட ப்ரைஸ் என்னன்னே தெரியல. ஏன்னா பாக்ஸ்ல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தவா ஐட்டம்ஸ். நான்ஸ்டிக் தவா ஐட்டம்ஸ். இதெல்லாமே நம்ம ஆம்லெட் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்லெட் போடுறதுலேருந்து நம்ம தோசை சுடுற வரைக்கும் எல்லா விதமான தவாமே வச்சிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் நமக்கு ஜஸ்ட் 120, 150லேயே வந்து குட்டி குட்டி தவாஸ்லாம் ரொம்ப அழகழகா இருக்கு. அது வந்து பாருங்க தோசை சுடுறது தான். 259 அதாவது ₹260 இது எல்லாமே வந்து தாளிக்கிறது.
இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கே தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆப்பம் சுடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னே சொல்வேன். ஏன்னா ரொம்ப தக்கையாக இருக்குது. ரூ. 150 ரூ. 200 என்ன ரேஞ்சில் இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் தோசை வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். தவா சைஸ் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பெரிய தவா தான் வாங்குவேன். ஏன்னா ஒரு தோசை வந்து சுட்டோம்னா 2 தோசைக்கு சமமாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா வெயில் டைமில் கிச்சன்லலாம் நிற்கவே முடியாது, வெந்து போகும். இவங்க மாட்டிட்டு 5, 6 அடுக்கிக்கிட்டே போனாங்கன்னா நமக்கு தாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இந்த கடாயெல்லாம் செம்ம ஹெவி பாட்டம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ மேலே இருக்க கூட சான்சஸ் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த செட் எல்லாமே. இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டட் மட்டும் நினச்சிடாதீங்க. நல்லா ஹெவியாக தான் இருக்குது ஒவ்வொன்றுமே. இது வந்து 6 பீசஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 450, 500 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வருது. நிஜமாவே ஒர்த்துன்னு சொல்லலாம். காய் துருக்கிறது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி 3 செட்டுமே வந்து வச்சுருக்காங்க. பெருசா சீவுறது, குட்டி சீவுறது, அத விட குட்டியா சீவுறதுன்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து வச்சுருக்காங்க தனித்தனியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே வந்து டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா போங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வீக்கெண்ட்ஸில் விட நீங்க வீக் டேஸில் போனீங்கன்னா, உங்களுக்கு பில்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி கொஞ்சம் பொறுமையா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா சாட்டர்டே, சண்டேஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ரஷ்ஷா இருக்க மாரி தான் நமக்கு ஃபீல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டிமார்ட்ல வந்து உங்களுக்கு வேறு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ, அதையுமே நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அத போட ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.